நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உள்ள கட்டில் இருக்கு, போய் படுங்க. அது மட்டும் தெரிஞ்சா போதும். நான் அப்புறம் கால் பண்றேன். மகினா, அசோகன் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அச்சுநந்தன் வீட்டுக்கா? ஆமா. அவனுக்கு வேற எங்க வீடு இருக்கு? நம்மள அவனுக்கு கால் தூசு மாதிரி. அச்சுதா, அச்சு மாமாவுக்கு இதுல பங்கு இருக்குன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க மாதவண்ணா. எங்களை எல்லாம் கேவலப்படுத்தணும்னு நீயும் பையனும் முடிவு பண்ணிட்டீங்களா அச்சுதா? தெரியாதா? இங்க இருந்து துரத்தி விட்ட அந்த 3 அனாதைங்களும் அசோகா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்கானா. என்னோட வீட்டுக்கா? கௌசல்யா, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக அவன் வேணும்னே இதை பண்ணியிருக்கான். எந்த ஒரு நாயா இருந்தாலும் நாம போற சாப்பாட்டுக்கு அது நன்றியோட விசுவாசமா இருக்கும். நீங்க பாருங்க, எங்க கம்பெனில வேலை செஞ்சுதானே மாசம் மாசம் நீங்களும் உங்க பொண்ணும் சம்பளத்தை எண்ணி வாங்குறீங்க, அப்படிதானே? என்ன இருந்தாலும் நான் அவங்களை எங்க வீட்டுல தங்க வைக்க மாட்டேன் மகி. நம்ம வீட்லயா? இங்க பாருங்க, யாருக்கும் யூஸ் இல்லாதவங்களை இந்த மாதிரி தங்க வைக்கிறதுக்கு உங்க வீடு அனாதாசமா ஒண்ணும் இல்லையே. சொல்லுங்க கௌசல்யா ஆண்டி. இங்க பாருப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. மேலங்குளத்துக்காரங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒருத்தன் கிளம்புனான்னா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். உன்னோட முடிவு என்னன்னு அத முதல்ல சொல்லு. நான் உடனே அங்க போய் எல்லாரையும் அடிச்சு துரத்துறேன். அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் வேண்டாம். கௌசல்யா, நீ பசங்களை கூட்டிட்டு வா. டிரைவர் கூப்பிட்டு இங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு போங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். போங்க போங்க பசங்களா. அச்சமாமா, உங்களோட வீட்டில் மட்டும் இல்லை, இந்த ஊர்ல எங்கேயுமே நாங்க தங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க. அகங்காரம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்க இப்ப பாத்தீங்கல்ல. சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ணா நம்மளுக்கும் இந்த நிலைமை தான் வரும். மகிமாமா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சு மாமாவையும் அவங்க பொண்ணையும் வேலையை விட்டு துரத்திடுங்க, அனுபவிக்கட்டும். நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். மாதவ மாமா இங்க இருந்தப்போ நாங்க எங்களுடைய கருத்தையும் முடிவையும் பத்தி பேசுறது சரியில்லைன்னு தான் அமைதியா இருந்தோம். நம்ம சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் இதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பாங்க மாதவன் மாமா. நம்ம குடும்பத்தோட தகுதி இவ்வளவுதானா அப்படின்னு எங்க மாமியார் வீட்டுல கேட்டாங்கன்னா நான் அப்புறம் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். அது எப்படி?
அம்மாவோட வாழை பிடிச்சிட்டு நடக்கிறது தானே இந்த ஆம்பளைங்களுக்குலாம் முடியுது. எல்லாரையும் சொல்படி நடத்தி அம்மா எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் அம்மா கிட்ட நாங்கள் எந்தவித கருத்தும் கேட்க போகிறதில்ல. அந்த 3 பேரையும் இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அச்சு என்ன பண்றான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். அசோகா அச்சு மாமாவை மதிக்கவே மாட்டான். அவர் சொன்னார்னா அவன் கேட்பானா? பாரம்பரியமா இருந்த இந்த ஒரு வீட்டை தவிர உங்க அப்பா எதுவுமே சம்பாதிக்கலையா அசோகா? சம்பாத்தியம்னு சொல்றதுக்கு 3 பசங்க இருக்காங்க. நான் ஒரே ஒரு பையன்தான். மூத்த மகன்னு சொல்லி என்னங்க அனுப்பி வச்சாங்க. எனக்கு பின்னாடி பிறந்தவங்க 2 பொண்ணுங்க. மூத்தவர் ரம்யாவுக்கு மேலங்குளத்து கம்பெனியில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளர்க்கு போஸ்ட்டு. சின்னவ சௌமியா படிச்சுக்கிட்டு இருக்கா. படித்து முடிச்ச உடனே அதே மேலங்குளத்து கம்பெனியில் ஒரு சின்ன வேலை போட்டு கொடுப்பாங்க. எனக்கான வேலை வந்துருச்சு. நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெத்த அப்பாவுக்கு காட்டுற நன்றியை அந்த மேலங்குளத்துக்காரங்க மாமாவுக்காவது காட்டினாங்கல்ல. இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலங்குளத்துக்காரங்களுக்கு இல்லாத உரிமையும் உறவும் நீ எதுக்குடா அவங்க மேல காட்டுற? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. உங்க விசாரணை தண்டனையெல்லாம் எனக்கு கொடுங்க. நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். கண்டவங்களை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்க இதென்ன சத்திரமாடா? நீ யார்கிட்ட கேட்டு அவங்க எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? உங்க காலை தொட்டு கும்பிட்டு நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரையும் தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வரல. மேலங்குளத்துக்காரங்க அடிச்சு வரட்டின அந்த 3 பேருக்கும் நான் இப்ப அடைக்கலம் கொடுத்துருக்கேன். கண்டவளுக்கெல்லாம் நீ தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வந்தனா விளக்கமா தலையை அடிச்சு துரத்திடுவேன். இவங்க 3 பேரையும் நான் அப்படிதான் அடிக்க போறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அந்த வயசானவர் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாரையும் நான் தாலி கட்டி ஏத்துக்க முடியுமா? என்ன சொன்ன? மேலங்குளத்துக்காரங்களோட என்ன எனக்கு புரியுது. உயிர் கொடுத்த அப்பாவுக்கு சில பசங்க நன்றியா கூட இருக்க மாட்டாங்க. மேலங்குளத்துல இருக்கிற அந்த புறம்போக்குகளும் அப்படிதான். ஆனா நீங்க எதுக்காக அவங்களோட சேர்றீங்க? டேய், நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடுறது மேலங்குளத்து சாப்பாடுறான். அது மட்டும் இல்லாம என் பையன் ஒண்ணு சம்பாரிச்சு சாப்பாடு போடல. வாழ்நாள் முழுக்க பாரம் சுமக்கிற காளைக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்து சேவை பண்றாங்கல்ல, அதை மேலங்குளத்துக்காரங்க இங்க பண்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதை பத்தி நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாதடா. இதுக்கப்புறம் நான் பேச வேண்டியதெல்லாம் நான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். என் அக்காவோட வாழ்க்கையை இருட்டுல விட்டுட்டு போனவன் அந்த ஆளுக்கு என் வீட்டுல அடைக்கலாமா? என் உயிர் போற வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த நிமிஷமே எல்லாரும் போகணும், எல்லாரும் போகணும். அப்பா பேசாத நீ. இது என்னோட வீடு. இங்க நான் சொல்றதுதான் நடக்கணும். ராமு மாமா, என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு தான் போவீங்களா? பேசாதீங்க. உங்களோட பழைய பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் காட்டின தயவை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. உதவின்னு கேட்டு வரவங்கள அடிச்சு விரட்டுறது தான் நியாயமாப்பா? மேலங்குளத்துக்காரங்க காட்டின தயவையும் கருணையும் நம்ம தான் பார்த்தோம்ல. அடியே, இதெல்லாம் பெரியவங்க பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்க கருத்தெல்லாம் சொல்ல வேணாம்.
பெரியவங்க பண்றதையெல்லாம் சரிதான்னு சொல்ல முடியாதுல்ல. ரெண்டு கண்ணும் தெரியாத இந்த பொண்ணு மேலங்குளத்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு கீழே தள்ளுனத நீங்க தான் பாத்தீங்கல்ல. பெரியவங்க பண்றது சரின்னு இதைத்தான் சொல்றீங்களா? ஏண்டி இப்போ உன்கிட்ட யாரு கருத்து கேட்டது? அப்பா அம்மா பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க பேசுற? மேலங்குளத்து சாப்பாடு சாப்பிடும்போது அவங்க செய்யற அக்கிரமத்தை நாம கண்டு காணாம தான் இருக்கணும். இந்த குடும்பம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு உனக்கும் நல்லா தெரியும்ல. அப்பாவும் அக்காவும் வேலை பார்க்கறதுக்கான சம்பளத்தை தானே மேலங்குளத்துக்காரங்க கொடுக்குறாங்க. வேற எந்த உதவியும் பண்ணி நான் பார்த்ததில்ல. வேலை பார்க்கறது நானும் அப்பாவும் தானே, அதை பத்தி நீ பேச வேண்டாம். பார்வை இல்லாத இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல கிடைச்ச உதவிய பாத்தீங்கல்ல. நாமளும் அதே மாதிரி பண்ணலாமா? கண்ணு தெரியாத பொண்ணு மட்டும் இல்ல, கூட லட்சணமா இன்னொரு பொண்ணும் இருக்கால்ல. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணன் இப்படி இருக்காரோ என்னமோ. அதோட தெருவில் போற எல்லாரையும் யாராவது சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா? நீங்க யாரும் பேச வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்க பெத்து வளர்த்த பசங்களே விரட்டி அடிச்சோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையா? எனக்கு வேற வழி இல்லை அச்சுதா. இல்லைன்னா நான் உங்களுக்கு முன்னாடி வந்திருப்பேனா? எதுவுமே முடியாதவங்களுக்கு ஒரு முழம் கயிறு கூடவா கிடைக்கல? இப்படி மானங்கெட்டு வாழ்றதுக்கு பதிலா அது மேல இவங்களுக்காக மட்டும்தான் நான் உயிரோட இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவோ அந்த முடிவை எடுத்திருப்பேன். இதுக்கப்புறம் அதுக்கான அவசியம் தேவைப்படாது. யாரையாவது மயக்கி பிடிச்சு உங்க பொண்ணுங்க வாழ்றதுக்கான வழியை பார்த்துப்பாங்க. எப்படி மயக்கமோ வசியமோ செய்யறதுன்னு அவ அம்மா சொல்லி கொடுத்திருப்பால. என்ன ஆனாலும் அங்க கத்துக்கிட்டதை இங்க வந்து காட்ட வேண்டாம். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. நான் தானே இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன். நானே இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க வாங்க. வாங்க அம்மா. வண்டியில இருங்க. பெத்த பசங்க மாதிரி இவங்க உங்களை டார்ச்சர் பண்ணல, அதுவே பெரிய புண்ணியம் நினைச்சுக்குங்க. வண்டியில இருங்க. இவங்களை கூட்டிட்டு நீ எங்க போற அசோகா? இவங்களை தூக்கி போடணும்னு தானே உங்க எண்ணம். அது கடலோ ஏரியோ எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? இவங்க எங்க போனா எங்களுக்கு என்ன? ஆனா நீ எங்க போறேன்னு எங்களுக்கு தெரியணும்ல. குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஒரு கேரளாக்காரி பின்னாடி போன மகான் தானே உன் கூட இருக்காரு. நீயும் அந்த வழியில போக நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாரும் இல்லம்மா. பொண்டாட்டியும் குழந்தையும் உள்ளவன தானே மயக்கி கூட்டிட்டு போனா இவளுங்களோட அம்மா. இவளுங்க கேடு கெட்டவளுங்க. யாரு கைக்கு மாட்டினாலும் அவங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இவளுங்களுக்கு இருக்கு. அச்சுதா, உன்னோட வீட்டில இருந்து நீ போ சொல்லிட்ட. நாங்களும் வெளியில வந்துட்டோம். இனியும் என்ன வேணும்? எங்களை குத்தி குத்தி காட்டி ரசிக்க வேண்டான்னு உன் பொண்டாட்டி கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நீங்க பொணமாவே இருந்தாலும் உங்களை குத்தணும்னு தான் எனக்கு தோணும். 20 வருஷம் ஆனாலும் விஜயலட்சுமி அக்காவுடைய கண்ணீரை நாங்க என்ன மறக்கல. அந்த 4 சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்க அக்கா அனுபவிச்ச துயரங்களையும் கஷ்டங்களையும் நாங்க கொஞ்சம் கூட மறக்கல. உங்களை விஜயலட்சுமி அக்காவே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்.
விசாரணை முடிஞ்சதா இல்லையா? வெளியே துரத்தி பிண்டமும் வச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எதுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் முடியலடா. கண்ட நாய்ங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுனால இந்த வீட்டை பெனாயில் ஊத்தி கழுவணும். தயவு செஞ்சு நம்மள கொல்ல சொல்லிடுங்க. இதை விட அதான் நல்லது. வண்டியில இருங்க. எங்கப்பா கூட்டிட்டு போற? எங்களுக்காக நீ உன் ஃபேமிலி கிட்ட சண்டை போட வேண்டாம். நாங்க எங்கேயாவது போய்க்கிறோம். நான் உங்களை வண்டியில ஏறுங்கன்னு சொன்னேன். ஏறுங்க. வாங்கம்மா. இறங்குங்க. அட இறங்குங்கண்ணா. அக்கா, பார்த்து இறங்குமா. நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட பெரிய பங்களாலாம் ஒன்றும் கிடையாது. அங்க பாருங்க, அதான் என் குடிசை. வாங்க. வாங்கம்மா. இங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க இங்கேயே தங்கிக்குங்க. இங்க இருந்து யாரும் உங்களை விரட்ட மாட்டாங்க. அந்த கேரண்டியை நான் தரேன்.
பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க. அம்மாடி, இந்த பாயை கொஞ்சம் விரிச்சு போடுமா, என்னால நிக்க முடியல. ஒரு நிமிஷம். சில சமயம் உள்ள பாம்பு இருக்கும். பாம்பா? பாம்பா இருந்தாலும் அதை நம்ம தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதான் நம்மளை கடிக்கும். மனுஷங்களோட பாம்பு நல்லதுதான். இதுக்கப்புறம் உட்காருவீங்களோ படுப்பீங்களோ என்ன வேணா பண்ணிக்க. ஐயோ, நீங்க உயிர் கொடுத்த பசங்க உங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க போல. நான் முன்னாடி பொறுக்கி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த வயசான காலத்துல பசங்க கிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்ல சொத்தை கேட்கறதுக்கோ எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க கூட்டிட்டு வந்த 2 பேருமே பெஸ்ட். கண்ணை உருட்டி காட்டி என்ன பயமுறுத்தலாம் நினைக்காத. இந்த வீரத்தை அங்க மேலங்குளத்துல காட்டியிருந்தா உங்க அப்பாவை அவங்க அடிச்சிருக்கவே மாட்டாங்க. நாங்க எந்த வீரத்தையும் காட்டுறதுக்காக வரலப்பா, வேற வழி இல்லாம தான் வந்தோம். அதே வீரத்தோட நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டை கூட்டி போயிருக்குன்னா இன்னைக்கு நீங்க எல்லாருமே நல்லா தூங்கலாம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மூலையில வை. பயப்பட வேண்டாம், இங்க இருந்து யாரும் உங்களை விரட்ட மாட்டாங்க. இது எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு குடிசை. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அவங்க வசதிக்காக வெயில் காலத்துக்காகவும் குளிர்காலத்துக்காகவும் தனித்தனியா இடங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அது மாதிரி எனக்கு இது ராத்திரி தங்கறதுக்கான இடம். இப்ப ராத்திரி ஆயிடுச்சா கிருஷ்ணாக்கா? ராத்திரிக்கு நம்ம இங்க இருக்க வேணாம். மற்ற நாள்லாம் ஐசியும் மீனையும் இங்கே ராத்திரி கொண்டு வந்து வைப்பேன். நடு ராத்திரி வீட்டுக்கு போய் எதுக்காக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து வச்சுப்பேன். அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை வந்து சரக்கடிப்பேன். அதுக்கும் இந்த இடம் தான் வசதி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.